நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கேரட் புட்டிங் கடைசியில் இப்படி மொக்கையாகவும் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ஒரு 1/4 கிலோ கேரட்டை தோலை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச கேரட் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச கேரட் ஸ்மூத்தை வந்து ஃபில்டர் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு புட்டிங் எந்த பாத்திரத்தில் செய்கிறனோ அதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சது அதில் ஊற்றிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக புட்டிங்கோட டேஸ்ட் வந்து ஓகே தான், ஆனால் கொஞ்சம் ஜூஸியாக வந்துருச்சு.